வணக்கம். குமிழ்மனை பதிப்பகம் மற்றும் குமிழ்மனை வாசகர் வட்டம் சார்பாக வாரம் ஒரு எழுத்தாளர்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். இந்த வகையில் முதல் முறையாக நமது ஓட்டப்படத்தை சேர்ந்த கவிஞர் சிவா அவர்கள் அவரது இல்லத்தில் சென்று சந்திக்கிறோம். வணக்கம். உங்களை நீங்கள் கொஞ்சம் அறியப்படுத்தீங்களா? சார் இன்னும் 20 பேர் இல்லை எழுத்து வாசிப்பு என்னுடைய வாழ்க்கை. ஒரு நல்ல கவிதை முயற்சி பண்ணி கவிஞர்ங்கிற முறையில் இந்த நம்மளோட வாசகர்கள் இருக்காங்க நிறைய. நம்ம வாசகர்கள்லாம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நான் அதுக்காக சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் உடனடியாக பதில் சொல்லணும். சரியா? கண்டிப்பாக கேட்கலாம்ல? கண்டிப்பாக கேட்கலாம். தயாராக இருக்கீங்க? கேளுங்க. தயாராக நிச்சயமாக. இப்போது முதல் கவிதை எழுதுவீங்கன்னு தோணியிருக்கு. முதல் கவிதை எழுத்து வடிவமாக எப்போ தோணுச்சு? எந்த வருஷம் தோணுச்சு? அதுக்கான சூழல் எப்போ வந்துச்சு? சொல்ல முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். அது நான் இல்லை, எந்த கவிஞருமே சொல்லிடுவான். அது ஒரு அற்புதமான தருணம். நான் 2000 நினைக்கிறேன், யூனிவர்சிட்டி காலேஜில் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கும்போது அதான் அந்த முதல் கவிதை வந்து அப்பா பற்றி. கவிதை சரியாக ஞாபகம் இல்லை, அது ஒரு 1-2 லைன் மட்டும் எனக்கு ஞாபகம். பரவாயில்ல, நினைவு இருந்தால் சொல்லுங்கள். அந்த உயர்ந்த குள்ளர்னு ஆரம்பிக்கும். அது அவர் எங்கள் ப்ரொஃபஸர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போச்சு. கிளாஸில் வச்சு வாட்சி காமிக்கிறார். பயங்கர கிளாஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு 12 வரி என்னமோ பண்ண கவிதை. ரொம்ப நாள் வச்சுருந்தேன். லாஸ்ட் இட். அப்புறம் பயங்கர கிளாஸ் பண்ணோன்னா அது இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அது 40 பையங்களில் 38 பையங்க வந்து தமிழ் மீடியம். அப்போ அந்த 2 பையங்க இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாதிரி தோணும். அப்புறம் அந்த கவிதை வாய்ச்சி முடித்தோடனே அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த பையன் எனக்கு கூப்பிட்டு போய் கேன்டீனில் நல்லா இருக்குமாப்ல அப்படின்ட்டு ஒரு டீயும் ஒரு சம்சாவும் எனக்கு வாங்கி கொடுத்தோம். முதல் கவிதை அதை மாதிரி ஒரு கிரெடிட் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. இனிமேலும் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். சரி. இப்போ இன்னொரு கேள்வி. அதாவது நீங்கள் கவிஞர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு உந்து சக்தின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து கவிதை ஆகணும் அப்படின்னு ஒரு உந்து சக்தி கிடைச்சது? முதல்ல இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாற்றி கேட்டுருந்துருக்கலாம். சொல்லுங்கள். அந்த ஆகுதல் அப்படிங்கிறது முதல்ல அது பதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கலாம். அது அப்படின்னா அது எந்த விதமான திட்டமும் முன் தீர்மானங்களும் இல்லாமல், எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு முகிழ்ப்பதை போலவே தான் அந்த எண்ணம் வரும். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே, எந்த படைப்பாளிகிட்ட கேட்டாலுமே இதுக்காகத்தான் வந்து நான் எழுத வந்தேன்னு சொல்லிட முடியாது. ஒரு கேள்விக்கான பதிலாக மட்டுமே இருக்குமே தவிர உண்மை அது கிடையாது. அப்புறம் உந்து சக்திங்கிறது எப்போ வந்திருக்குன்னு அவ்வளோ அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் ஆங்கில இலக்கியம் படித்ததுனால அந்த பாதிப்புகள் இருக்கலாம், அது இருக்கலாம். எப்போவுமே அந்த ஆங்கில இலக்கிய அந்த வகுப்பறைகள் வந்து இந்த கவிதைகளை தான் போட்டு அலசம். அப்படிங்கும்போது நம்மளும் ஏதாவது ஒன்று எழுதலாம்னு சொல்லி அப்போ தோணிடலாம். அப்போ நீங்கள் படித்தது ஆங்கில இலக்கியமா? அப்போ படித்தது ஆங்கில இலக்கியம். ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு தமிழ் மேலே படித்தது. இதில் இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல ரொம்ப நாள் ஆசை. இந்த ஆங்கில இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு தான் தமிழ் மேலே ரொம்ப தீவிரமான ஒரு ஆர்வம் வரும். அது நான் பார்த்த அளவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு கவிதை எழுதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. அது இயல்பாகவே தமிழ் மொழி மேலே அவங்களுக்கு ஒரு பற்று வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை. ஆங்கில இலக்கியம் வந்து எப்படி அவங்களை இழுத்துட்டு போகுது அப்படின்னா, இலக்கியம் அப்படிங்கிற வகையில் மொழி உள்ளே வரவே வராது. அது எந்த மொழி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது நான் என்னுடைய மொழியில் தான் சிந்திக்க முடியும். ஆங்கில இலக்கிய கவிதைகள் வந்து என்னை பாதித்தது அப்படின்னா, நான் இதே மாதிரி தமிழில் தானே எழுத முடியும் படித்தது. ஆமாம், அதுதான் அங்கே விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இலக்கியம் என்னுடைய இலக்கிய வாசி பார்க்கலாம். சரி. இப்போ ஒன்று, அதாவது உங்களோட முதல் கவிதை தொகுப்பு எப்போ வெளியே வந்துச்சு? அதோட பேர் நல்ல ஞாபகம். ஒரு கசப்பான கடந்த காலத்துலேருந்து வெளியே வரும்போது வந்து ஒரு 5 வருட தீவிர வாசிப்பில் நான் இருந்தேன். அப்பவுமே எனக்கு நிறைய கவிதைகள் வந்திருக்கு. கவிதைன்னு சொல்லி நான் நம்பினது நிறைய எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காய் கனியாகும் மாதிரி நான் காத்திருந்தேன் அப்படி தான் சொல்லணும். பயம் இருந்தது இந்த வாசகர்கள் மேலே. அப்பவும் நிறைய வாசிக்க வந்து ஒரு தரமான படைப்பை தான் நம்ம கொடுக்கணும், அது இல்லாட்டா நம்ம கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு மனநிலை முதல்ல இருந்துச்சு. ஒரு 5 வருஷம் கழித்து தான் நான் முதற்கல்லே விட்டேன். அதுவும் என் நண்பர் திரு நன்சை தம்பி, இப்போ சீர் வாசகர் வட்டத்தில் இருக்காப்புல, கேள்விப்பட்டுருக்கலாம். ஒரு பயங்கரமான விமர்சகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி ஒரு நண்பர் வந்து நல்லா இருக்கு நீங்கள் விடலாமே அப்படிங்கும்போது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஏன் நண்பர் ஒரு ஆளுக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே அது நன்சை பதிப்போம். அப்போது
எனது கவிதைகளை வந்து தங்களுடைய நன்சை நிலத்தில் விதைக்கலாமா அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். முன்பின் அறிமுகம் இல்லை. அவர் உடனே வந்து தரமான விதைகளாக இருக்குமா ரிட்டர்ன் பண்ணாரு. அவர் விடலை சாம்பிள் கொண்டு பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த கவிதை மரத்தாலான இந்த பறவை எந்த பறவையின் மரமோ இதை அனுப்பிவிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேருந்து அந்த பயணம் 10 புத்தகம் வரை தொடர்ந்தது. நீங்கள் முதல்ல சொன்னீங்க எனக்கு கவிதை நான் நம்பினது அப்படின்னு. அந்த கவிதை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களை கவிதையை நம்புறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் பிடிச்சதா? ஆமாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ வரைக்கும் பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலாக தான் 5 வருஷம் நான் சொன்னேன் தவிர இப்போது வரை அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. இன்னும் நான் நம்பலை. அதை ஒரு 25% வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. அது இருக்கணும். கம்ப்ளீட்டாக 100% கவிதைன்னா எனக்கு என்னென்னு தெரியும்னு எந்த கொஞ்ச நாளுமே சொல்லவே முடியாது. அந்த பயம் இருக்கணும், நம்ம இன்னும் நல்லா எழுதணும். அப்படி அந்த இதுதான் வந்து உங்களை வந்து தரமான கவிதைகள் வெளியே வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குமே தவிர நீங்கள் ஒரு இடத்துல நின்று போய்விட்டால், நதி ஒரு இடத்துல நின்று போய்விட்டால் அது குட்டையாகி மாறிவிடும். அவ்வளோதான் விஷயம். நதியின் இலக்கு கடல். அவ்வளோ இல்லை. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். அந்த முதல் புத்தகத்தோட பேர் முதற்கல். ஆமாம். முதல்ல எடுத்தது முதற்கல் தான். இந்த கல் ஆரம்பிக்கிறதுலாம் கொஞ்சம் சிக்கல் தான். இது வரைக்கும் எத்தனை புத்தகம் எழுதிருக்கீங்க? இது வரைக்கும் 9 கவிதை தொகுப்புகள் வெளிவந்துருச்சு. ஆமாம். திருக்குறள் இந்த உதடு ஒட்டா சொற்களாலான குறள் விளக்க உரை. அது கவிதையை சேர்ந்தா அது கவிதை தொனியில் இருக்கும். அது ஆக்சுவலாக திருவள்ளுவருடைய கவிதை. அதுக்கு கொஞ்சம் எளிமையாக கொடுப்போமே அப்படின்ட்டு அந்த திருக்குறள் ஃபார்மேட்லேயே மேலே 4 வார்த்தைகள். ஆக்சுவலாக அது வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, சீர்கள்னு சொல்லுவாங்க. மேலே 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை வர மாதிரி குறள் மாதிரியே தான் விளக்கமும் இருக்கும். விசேஷம் என்னென்னா 1330 உதடு ஒட்டாத சொற்களை. அவ்வளோதான் விஷயம். வள்ளுவர் ஒரு குறள் எழுதினார், நீங்கள் எல்லாமே இல்லை. வள்ளுவர் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது வள்ளுவர் வந்து 22 குறள் எழுதியிருக்கேன். குறிப்பிட்டு ஒரு குறளை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். யாங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. ஆமாம் ஆமாம். அதை மட்டும்தான் அதிகமாக எல்லாருமே எடுத்துக்கிட்டது சொல்கிறாங்க. இப்போ வந்து பைபிள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே வந்து அது இலக்கியத்துக்குள்ளே வர மாதிரி தெரியல. ஒரு அது இல்லாமல் முடியவே முடியாது. அதுவும் எங்கள் சைடு எவ்ரி ஃபாதர் இஸ் எ ஹீரோ டு ஹிஸ் சன் பாங்கல. அது மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு 100% அது உண்மை. இந்த படம் இது யாருன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு மிக முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி. இது ஒரு படைப்பாளியின் பங்கு சமூகத்தில் என்னவா இருக்கணும்? மிக கடினமான கேள்வி. கடைசியாகனா லப்பர் பந்து ஒரு நல்ல குரல் முறை. நான் யுகபாரதியை ஒரு கவிஞனாகத்தான் பார்க்கிறேனே ஒழிய நான் ஒரு பாடலாசிரியாரை வந்து நான் அவரோடு உடன்பட மாட்டேன்.